இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. இன்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் என்று உலகமெல்லாம் கொண்டாடுகிற நாள். உலகமெல்லாம் கொண்டாடினாலும் உள்ளத்துக்குள்ளே அவர் வாழ்ந்தால் ஒழிய அவருடைய உயிர்த்தெழுதல் பிரயோஜனமாயிருக்காது. ஆகிலும் இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு வந்தார், நம்மை நேசித்தார், நம்முடைய பாடுகளை பாவங்களை தமது மேல் ஏற்றுக்கொண்டார். கொடூரமானவர்களால் அவர் வாதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆன 3ஆம் நாளிலே தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருக்கு அது தெரிந்திருந்தது, 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுவார் என்று. அந்த இயேசுநாதர் தம்முடைய அன்பான சீஷனாகிய யோவானுக்கு சொல்லும்போது அவனை பத்மூத்தீவிலே போட்டு விட்டார்கள். அந்த பத்மூத்தீவில் இருக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனிடத்தில் சொன்னார். என்னவென்று கேட்டால், மரித்தேன். 17ஆம் வசனம் சொல்லியிருக்கு, ஆண்டவராகிய கர்த்தரை தரிசனமாய் கண்டான். நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை யோவானுக்கு வந்தது. அவன் ஆண்டவருடைய வருகை குறித்தும் அவருடைய ஜீவனை குறித்தும் அறிந்தவன். ஆனால் அதை அறியாத ஒருவன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலே சீஷர்கள் எல்லாரும் பயந்து தங்களுடைய அறையை பூட்டி கொண்டிருந்த போது அவர்களுக்கு இயேசுநாதர் தரிசனமானார். ஆனால் அங்கே தோமா இருக்கவில்லை. அடுத்த முறை தோமா இதை குறித்து சீஷர்கள் அவனிடத்தில் சொன்னபோது தோமா சொன்னான், அவருடைய விழாவிலே நான் கை போட்டால் ஒழிய, ஆணி கடாவின கரங்களிலே நான் கையை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன்னு சொன்னான். அவனுக்காகவே பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் இன்னொரு முறை சீஷர்களுக்கு தரிசனமானார். தோமாவை பார்த்து சொன்னார், வாய் விழாவிலே கை போடு, என் விரல்களிலே கை போடு. அவனுடனே பதறி கொண்டு கையெல்லாம் போடலை. சொன்ன, ஆண்டவரே என்று சொன்னான். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ என்னை கண்டதுனாலே விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இந்த நாட்களில் ஆண்டவராய் கர்த்தர் நேருக்கு நேர் சந்திக்கத்தக்கதான வாய்ப்பு நமக்கு இல்லை. ஆனால் காணாமல் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாய் காண கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. ஏனென்று கேட்டால், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஜீவனுள்ளவராய் மாத்திரமல்ல, அவர் நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை குறித்து தான் வேதத்தில் சொல்லும் பொழுது, இந்த தேவன் 48ஆம் சங்கீதத்தில் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். ஜீவிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மரண பரியந்தம் நடத்த வல்லவர். இவர் பின்னாலே செல்ல தொடர்ந்து நமக்கு கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. உலகத்தின் கொண்டாட்டம் நம்முடைய கொண்டாட்டமாக இராதபடி உள்ளத்தின் கொண்டாட்டம் நம்முடைய கொண்டாட்டமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே ஜீவன் உள்ளவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், இதை அறிந்து உமது பின்னாலே நாங்கள் தைரியத்தோடு செல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, நாங்களும் ஜெயித்து வாழ கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளினால் இந்த நாளிலே உங்களை தேற்றுவாராக, சந்தோஷத்தினால் நிறைப்பாராக. நீங்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட கர்த்தர் கிருபை தருவாராக. God bless you abundantly again and again and again and again. இந்த காலை ஆராதனை சரியாய் 6 மணிக்கு ஆரம்பமாகும். மாலை ஆராதனை 6 மணிக்கு உண்டு. கடந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.